கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் வல்லமை ஊழியங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 132 சங்கீதம் 18 வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலும் அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அப்போ நம்ம மீதுல கிரீடம் பூக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ வெட்கம் அவர்களுக்குரியது, சத்துருக்களுக்குரியது. நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தெய்வ பிள்ளைகளா இருக்கிறவர்கள், தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்தாத தேவன் அவர். இதற்கொத்த இன்னொரு வசனம் கூட உண்டு பாருங்க. 127 சங்கீதத்துல 4, 5 வசனம் வாசிக்கிறேன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் நம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிற தேவன் நம்ம வெட்கப்படாதபடிக்கு, நம்ம நாணம் அடையாதபடிக்கு ஒளிமுக வாசலிலே நின்று தைரியமாய் சத்துருக்களோட பேசும்படியாய் நமக்கு கிருபை செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போ அந்த நம்ம வெட்கப்பட்டு போகாம ஒளிமுக வாசலிலே நின்று சத்துருக்களோட பேச நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கு கர்த்தர் தர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒளிமுக வாசலிலே நடந்த அநேக அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்பட்ட மாத்திரமே நம்ம அந்த ஒளிமுக வாசலிலே நம்ம வெட்கப்படாம நாணப்படாம சத்துருக்களோட கூட நம்ம பேச முடியும். ஆகவே இந்த ஒளிமுக வாசலின் அனுபவங்களை இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது ஒரு ஒளிமுக வாசலை காண்பித்து தரும்படியாக விரும்புகிறேன். அது ஒரு நியாயத்தின் ஒளிமுக வாசல். ஆமோஸ் 5 15 வசனம் இப்படியாய் சொல்கிறது. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒளிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீங்க ஒரு ஒளிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்தின ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு நான் காண்பித்து தரும்படியாய் விரும்புகிறேன். ரூத் சரித்திர புஸ்தகம் 4 11 வசனம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்க ஒளிமுக வாசலில் அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியே கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானார்ந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவா என்று அங்கே போவாசை அந்த ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். அப்ப அந்த போவாஸ் என்பவன் அந்த ஒளிமுக வாசலிலே ஒரு நியாயத்தை நிலைப்படுத்தினான். நீங்க அதுக்கு முந்தின அதிகாரம் எல்லாம் எடுத்து வாசிப்பீங்கள் என்றால், அங்க தன்னுடைய மாமியார் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே ரூத் அழகாய் குளித்து எண்ணெய் பூசி அந்த காலத்திலே போய் போவாசனுடைய காலடியிலே படுத்துக்கொள்வார். அவன் பாதிராத்திரியிலே அவளை கண்டுபிடித்து அவள் சொல்லுவாள், நீ சுதந்திரவாளி, என்மேல் போர்வை விரியும் என்று சொல்வாள். அப்போ அவன் சொல்வான், நீ தரித்திரரும் ஐஸ்வர்யம் மன்களாகிய வாலிபர் பிறகே போகாமல் நீ என் பின்னாடி வந்ததுனால நீ குணசாலி இது என்பது விளங்குகிறது என்று சொல்வான். அப்ப பிறகு அவன் ஒரு வயதானவன், அவன் வாலிபன் கிடையாது. ஒரு வாலிப ஒரு பருவத்தை தாண்டினா ஒரு வயதானவன். அவனுக்கு ஒரு பெண்மணி வாலண்டியராக வருகிறாள். திருமணம் செய்து கொள்ளும்படியே தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். அவன் பாதத்திலே படுத்திருந்து. ஆனா பாருங்க, அந்த இடத்துல அவன் செய்கிறான். அவன் என்ன காரியத்தை செய்கிறான்? அவன் சொல்கிறான், நான் உனக்கு சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் திட்டின ஒரு சுதந்திரவாளி ஒருத்தர் இருக்கிறான். அவன் உன்னை திருமணம் முறைப்படி செய்யவில்லை என்றால்தான் நான் செய்ய முடியும். ஒருவேளை அவனுக்கு ரூத்தை மிகவும் பிடித்திருந்தது. நம்ம அதுக்கு முந்தின அதே வாட்ச் பண்ணா அவளுக்கு நிறைய ஃபேவர் பண்ணினான், அவளை ரொம்ப வாழ்த்தினான், அவளை புகழ்ந்து பேசினான், அவளை நல்ல பிள்ளைன்னு அறிக்கை பண்ணான், அவளுக்கு நிறைய ஃபேவர் பண்ணனான். அங்கேயே அவனுடைய வயலிலே அவளை தங்கியிருக்க வைத்தான் அவன். அப்போ அவளை பிடித்திருந்ததுனால தான் அந்த காரியங்களை செய்தான். அப்போ ஒரு பிடிக்க ஒரு பெண்மணி தன்னிடம் திருமணம் செய்து கொள்ள கேட்கும் போது அவன் பாருங்க அந்த இடத்துல அதை டேக் இட் கிராண்டடா எடுக்கல.
அவன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வராங்க, ஆகவே இது நீதி நியாயம் என்று அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் சொல்கிறான், பிரமாணங்களின்படி நடக்க நியாயத்தை நிலைப்படுத்த அவன் ஒப்பு கொடுத்தான். அவன் இந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலிலே போய் உட்காருகிறான். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போ அந்த கிட்டின சுதந்திரவாளி நெருங்கி உறவின் முறையான் வருகிறான். அவனிடத்துல அவன் என்று கூப்பிட்டு, இந்த மாதிரி நகோமி எல்லாவற்றையும் விற்க போகிறாள், அவளிடத்துல நீ வாங்கிக் கொள்ள வேண்டியது, நீ வாங்கிக் கொள்கிறேன்னு சொன்னான். அப்போ அவளிடத்துல நீ நிலங்களை எல்லாம் வாங்கிக் கொள்வாய் என்றால் அவருடைய மருமகளான ரூத்தையை நீ திருமணம் செய்ய வேண்டியது என்று சொன்னோடனே அவன் அந்த அருவருப்பான மோபாஸ் சந்ததியை போன நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நீயே நிலங்களை வாங்கிக் கொள் என்று அவன் போபாஸ் கிட்ட விட்டு விடுவான். அப்ப பாருங்க, எது நியாயமோ அந்த பிரமாணங்களின்படி நியாயத்தை நிலைப்படுத்த ஜாக்கிரதையா இருந்தான் போவாஸ் அந்த ஒளிமுக வாசலில். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு காரியம் வாய்க்குது, அது தன்னால என்னை தேடி வந்தது, ஆகவே என்னுடைய கர்த்தரே இந்த காரியங்களை இந்த விருப்பத்தெல்லாம் அனுமதிக்கிறார், இவர் நிறைவேற்றுகிறார், வாய்க்க செய்கிறார் என்று அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. இது தேவனுடைய பிரமாணத்தின்படி அவருடைய ஒழுங்கின்படி நடத்தப்பட வேண்டிய காரியம். ஒளிமுக வாசலிலே ஒளிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்துகள் என்று சொல்கிறான். அப்போ நியாயத்தை நிலைப்படுத்துகிறான். அந்த ஒளிமுக வாசலிலே அவனை நின்று கூப்பிட்டு, அந்த நெருங்கின உறவின் முறையானை கூப்பிட்டு, அவன் எடுத்துக்கொள்ளவில்லை, அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று அவன் வாய்மொழியாய் அறிக்கை செய்த பின்புதான் அவன் ரூத்தை விவாகம் பண்ணுகிறான். அப்பதான் ஒளிமுக வாசல் இருக்கிற அத்தனை மூப்பர்களும் ஜனங்களும் அவனை வாழ்த்துவார்கள். பாருங்க, அவனுடைய சந்ததியில தான் ஏசு கிறிஸ்து வந்து பிறந்தார். ஒளிமுக வாசலிலே யார் நியாயத்தை நிலைப்படுத்துகிறார்களோ அவர்கள் சந்ததியிலே இயேசு உருவாவார். ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுனுடைய பிள்ளைகளா எல்லாமே மாறுவாங்க. ஆகவே நமக்கு காரியம் வாய்க்குது, நமக்கு எல்லாம் சித்தி ஆகுது என்று நாம டேக் இட் கிராண்டடா எடுத்துக்கொள்ளவே கூடாது. இது தேவனுடைய பிரமாணத்தின்படி ஒழுங்கா நமக்கு பிடித்திருந்தாலும் தேவனுடைய பிரமாணத்தின்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்ற நாம பிரயாசப்படணும். ஒளிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லிருக்கிறார். ஆகவே நியாயத்தை நிலைப்படுத்துகிற ஒரு ஒளிமுக வாசலின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு ஒளிமுக வாசல் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 10:8. இங்கு எகுவை குறித்து நாம பார்க்கிறோம். எகு ஆகாப் ராஜா இறந்த பின்னாடி ஆகாப் ராஜாவுடைய மகன் யோராம் அவன் அரசாட்சியில அமர்கிறான். அப்போ அந்த யோராம எகுவு மேல கர்த்தருடைய அபிஷேகம் தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணதுனால அவன் எழும்பி அந்த யோராமை கொன்று போடுகிறான். அதற்கப்புறம் என்ன செய்கிறான், ஆகாபுடைய 70 குமாரரையும் அவன் கொண்டு வந்து கொலை செய்து விடுகிறான். அவன் அவனுடைய தலைகளை அவன் கேட்டு வாங்கி விடுகிறான் அந்த பட்டணத்து மூப்பர்களிடத்துல. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனுப்பப்பட்ட ஆள் ராஜகுமாரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது அவன் விடியற் காலம் மட்டும் அவைகளை ஒளிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். அப்போ விடியற் காலம் மட்டும் அந்த ஒளிமுக வாசலில அந்த 70 ராஜாக்களுடைய தலைகள் குவியலாக 2 குவியலாக குவித்து வைக்கப்பட்டது. பாருங்க, அந்த காட்சியை நீங்க கற்பனை செய்து பாருங்களேன். எல்லாம் மனுஷனுடைய தலைகள், வெட்கப்பட்ட அந்த தலை முண்டங்கள் மாத்திரம் அப்படியே குவியலா குவிச்சு அந்த ஒளிமுக வாசலில், பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் அவள் குவிக்கப்பட்டிருந்ததாம். அப்ப பாருங்க, அது ஒரு சாட்சியாக கர்த்தருடைய மகத்துவத்தை அறிவிக்கிற ஒரு காரியமாக எகு அந்த ஒளிமுக வாசலிலே அந்த காரியத்தை செய்தான். பாருங்க, கர்த்தர் சொன்னதை, அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். அவர் நீதிமான்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன். பொல்லாதவருடைய சந்ததியை, துன்மார்க்கருடைய சந்ததியை அறுப்புண்டு போக செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆகாப் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவனுடைய சந்ததிகளை கர்த்தர் அறுப்புண்டு போக செய்தார். பாருங்க, அது கர்த்தருடைய மகத்துவமான செய்திக்கு அடையாளமாக அந்த 70 ராஜகுமாரின் தலைகளும் அந்த ஒளிமுக வாசலிலே அவைகள் குவித்து 2 குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு ஒரு பயங்கரமான காட்சியாக இருக்க வேணும். அதை பார்த்தவர்களெல்லாம் கர்த்தர் எவ்வளவு பெரிய மகத்தானவர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஒரு சாட்சியை விளங்க பண்ணுகிற ஒரு ஒளிமுக வாசல். கர்த்தர் பராக்கிரமசாலி, அவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதை ஒரு சாட்சியாக அறிவிக்க எகு அந்த ஒளிமுக வாசலிலே, அதனால அந்த 70 ராஜகுமாரிய தலைகளையும் குவியலாக அந்த ஒளிமுக வாசலிலே குவித்து வைத்தான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா? அவர் எத்தனையோ சொல்லி இருக்கிறார், சொன்னதை நிறைவேற்றிருக்கிறார். அப்போ அவர் நிறைவேற்றுகிற சமயத்துல அதை நாம அவருடைய மகத்துவத்தை விளங்க பண்ணும்படியாக ஜனங்களுக்கு சாட்சியாக நாம் அறிவிக்க வேண்டும்.
எகு அதை செய்தான் பாருங்க. 70 ராஜகுமாருடைய தலைகளை 2 குவியலாக அந்த ஒளிமுக வாசலில அவன் குவித்து வைத்திருந்தான் பாருங்க. அதை பார்த்தவர்களாம் தேவனை மகிமைப்படுத்தியிருப்பார்கள். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் செய்த காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய வழிகளில் நடக்காத அவருடைய சந்ததி எப்படியாகும் என்பதை அவர்கள் உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள். தேவனுக்கு பயந்து நடக்க தங்களை அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சாட்சியை விளங்க பண்ணுகிற இந்த ஒளிமுக வாசலிலே அந்த அனுபவம் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாகவே நம்ம நாணமடையாமல் சத்துருக்களோடு கூட நாம பேசுவோம். நியாயத்தை நிலைப்படுத்துகிற ஒளிமுக வாசலின் அனுபவம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு ஒளிமுக வாசலின் அனுபவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவராய் அவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அந்த சமாரியாவின் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலிலே யோசபாத்து ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் நல்ல ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டவர். ஒரு பெரிய விசாலமான ஓப்பன் கிரவுண்ட் பாருங்க. அந்த பட்டணத்து ஒளிமுக வாசலில ஒரு பெரிய விசாலமான ஓப்பன் கிரவுண்ட். அதுல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து 2 ராஜாக்களும் ராஜவஸ்திரம் தரித்தவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சகல தீர்க்கதரிசிகளும் அந்த ராஜாக்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அந்த ஒளிமுக வாசலில கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற, கர்த்தருடைய நடத்துதலை கேட்டு அறிந்து கொள்கிற ஒரு ஒளிமுக வாசலாக அந்த நாளில அந்த ராஜாக்கள் அந்த ஒளிமுக வாசலை விளங்க பண்ணினாங்க. நாங்க யுத்தத்துக்கு போலாமா, காரியம் வாய்க்குமா என்று கேட்கும்படியாய் அவர்கள் தீர்க்கதரிசிகளை வரவழைத்தார்கள். அதனாலே தீர்க்கதரிசிகளின் கூட்டம் என்று அநேகர் பேர் இருந்தார்கள். அப்ப அவரிடத்துல காரியங்களை கேட்டு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று கேட்டு அறிந்தார்கள். ஒருவேளை அதுக்கப்புறம் அதுல பொய்யினாவியாக நிறைய பேர் தப்பான தீர்க்கதரிசி சொன்னாங்க. மிகாயா மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தான். ஆனா பாருங்க, அந்த ராஜாக்கள் என்ன செய்தாங்க, கர்த்தருடைய நடத்துதலை அறிந்து கொள்ளும்படியாய் விரும்பி அந்த ஒளிமுக வாசலிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்தவர்களாய் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்த்து அவர்கள் தீர்க்கதரிசிகளை வரவழைத்தார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில பாருங்க, தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற அந்த ஒளிமுக வாசலின் அனுபவம் நமக்கு வேண்டும். ரெபேக்காள் அவள் கர்ப்பமா இருந்த போது, எனக்கு இப்படியானா வயிற்றுல இருக்கிற 2 பிள்ளைகளை போய் போராடி கொண்டிருக்கே, எனக்கு இப்படியானால் காரியம் எப்படியோ, எனக்கு எப்படியோ என்று கேட்கும்படியாய் அவள் தீர்க்கதரிசி கிட்ட போனான். அந்த நாளில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, பெண் தீர்க்கதரிசிகள், ஆண் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அப்போ கழுதை கிடைக்குமா, அதை குறித்து காரியம் என்ன என்று சவுல ஞான திருஷ்டிக்காரத்துல போகலாம் என்று சவுளுடைய வேலைக்காரன் அவனை வழி நடத்துவான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஒவ்வொரு சம்பவங்களிலும் நம்ம கேட்டறிய நம்ம வாஞ்சிக்கணும். என்னோட கை பெலன், என்னுடைய சாமர்த்தியம், என்னோட திறமை, எனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு நான் காரியங்களை செய்வேன், நடப்பிப்பேன் என்பதல்ல. இந்த காரியத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன, எனக்கு இந்த காரியத்தை நான் செய்யலாமா, கண்ட வரவழைத்து கேட்பான், நான் போகலாமா, கர்த்தர் சொல்வார், நீ போ, பின்தொடர்ந்து போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வார். எல்லா காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டறிய பழக வேண்டும். காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டறிய வேண்டும். அப்ப தேவ நடத்துதலை பெற்றுக்கொள்கிற அந்த ஒளிமுக வாசலின் அனுபவம் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். முதலாவது சொன்னேன், நியாயத்தை நிலைப்படுத்துகிற ஒரு ஒளிமுக வாசலின் அனுபவம் இருக்கணும். சாட்சியை விளங்க பண்ணுகிற ஒரு ஒளிமுக வாசலின் அனுபவம் இருக்கணும். 3வதாக தேவ நடத்துதலை பெற்றுக்கொள்கிற ஒரு ஒளிமுக வாசலின் அனுபவம் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். சாரிபத் என்ற ஊருக்கு எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புவார். அவன் அங்கே போய் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலிலே விறகு பொறுக்கி கொண்டு, சுள்ளி பொறுக்கி கொண்டு, தானும் தன் மகனும் இருக்கிற மாவுல அடை சுட்டு சாப்பிட்டு சாகணும் என்று விறகு பெருக்கி கொண்டிருக்கிற அந்த ஏழை விதைவு இடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புவார். அப்போ கேட்பாரு, கொஞ்சம் எனக்கு தண்ணி கொண்டு வானோனே, தண்ணி கொண்டு வர அப்ப எனக்கு கொஞ்சம் அடையும் சுற்றி எடுத்து கொண்டு வானோனே. அவர் சொன்ன, கொஞ்சம் தான் இருக்கு, நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு செத்து போக அதை ஆயத்தப்படுத்ததான் நான் சொல்லி பொறுக்கிருக்கேன், விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் போது அவர் சொல்வார், முதலாவது எனக்கு கொண்டு வா.
பின்பு நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொன்னோடனே அந்த ஊழியக்காருடைய வார்த்தையை கனம் பண்ணி அவளை அப்படியே செய்தா, நம்பி போனான். ஊழியக்காருடைய வார்த்தையை நம்பி ஊழியக்காரரை கனம் பண்ணி அவர் வார்த்தையின்படியே போய் முதலாவது அவருக்கு சுட்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தா. அதற்கு அப்புறம் பாருங்க, தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே, தீர்க்கதரிசனுடைய வார்த்தையின்படியே அந்த பஞ்ச நாளெல்லாம் அந்த பாத்திரத்துல மா குறைஞ்சி போகல, என்ன செலவழிந்து போகவே இல்லை. அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் அந்த மகள். ஹல்லேலூயா. தேவ ஊழியக்காரர்களை நம்ம எப்ப கனம் பண்றோமோ, தேவ ஊழியக்காரருடைய வார்த்தையை நம்ம எப்ப நம்புறோமோ, அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை கனம் பண்ணின அந்த ஒளிமுக வாசலில அந்த விதவை ஊழியக்காரரை கனம் பண்ண அவருடைய வார்த்தையை கேட்டா பாருங்க. ஊழியக்காரரை கனம் பண்ணுவது என்பது என்ன? அவருக்கு பொருட்களை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவது மாத்திரமல்ல பாருங்க, அவர் வார்த்தைகளை நம்பி அதன்படி செயல்படுவதே அவரை கனப்படுத்துவதாகும். ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நம்புங்க, தீர்க்கதரிசிகளை நம்புங்க அப்படின்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுதுங்க. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நம்புங்க, அவங்கள கனம் பண்ணுங்க. அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கனம் பண்ணி அவங்க சொல்லுகிறபடி அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம உயிரோடு காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறா. நம்ம எல்லாரும் சாக விட்டாலும் நம்ம சாக விடாத தேவன், அற்புதங்களை நிகழ்ப்பிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற ஒளிமுக வாசலின் அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளில நம்ம மத்தியில எதிர்பார்க்கிறாங்க. அடுத்ததாக இன்னும் ஒரு ஒளிமுக வாசலை நான் காண்பித்து தர விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்க பாருங்க, தாவீது பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று சொன்னார். அப்போ தாவீது ராஜாக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. தண்ணீர் அவன் இருக்கிற இடத்துல தண்ணீர் இல்லாமல் இல்லை. அத்தனை போர் வீரர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தேவையான தண்ணீர் அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா அவன் பாருங்க, அவனுக்கு ஒரு தாகம் எடுத்ததான். இதன் மேல தாகம் எடுத்தான், பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற அந்த கிணத்து தண்ணி மேல அவனுக்கு ஒரு தாகம் இருந்ததான். அப்ப பாருங்களேன், அந்த தண்ணி எத்தனையோ தண்ணி குடிச்சாலும் அவனுக்கு தாகம் அடங்கல. எனக்கு அந்த தண்ணி தான் வேணும். அந்த தண்ணி அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான தண்ணி பாருங்க, அவ்வளோ ஒரு விசேஷ தண்ணீர் பாருங்க. அப்போ அந்த ஒளிமுக வாசலில அப்படிப்பட்ட தண்ணீரை தருகிற ஒரு கிணறு இருந்து பாருங்க. யுத்த களத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க அவன் சத்துருக்களோட இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள அவன் பாடுபட்டு கொண்டிருக்கிறான். அந்த வேலையில அவன் அந்த கிணற்று தண்ணீர் மேல் ஆசை கொள்கிறான். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த கிணற்று தண்ணி மேல அவ்வளவு ஒரு ஆசை வைக்கத்தக்கதாக அந்த ஒளிமுக வாசல் இருந்த கிணற்று தண்ணீர் அவ்வளவு ஒரு விசேஷித்ததா இருந்தது, அவ்வளவு ஒரு மேன்மை உள்ளதா இருந்தது பாருங்க. அப்போ நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த பெத்லெகேமில் உள்ள அந்த ஒளிமுக வாசல் இருக்கிற கிணற்று தண்ணீரை போல நம்ம இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் வாஞ்சிக்கணும், நம்ம அவ்வளவு ஒரு விசேஷத்தவர்களா இருக்கணும். எத்தனையோ பேர் இருக்கலாம் ஊர் உலகத்துல, ஆனா நம்மை நாடி வர வேணும். இவரிடத்துல போனா கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, இவங்க ரொம்ப டேஸ்டானவங்க, இவங்க ரொம்ப இனிமையானவங்க, இவங்க ரொம்ப அன்பானவங்க, எனக்காக ஜெபிக்கிறவங்க, எனக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்ம அவங்க மத்தியில விசேஷத்தர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் விசேஷத்தர்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார் அல்லவா. நம்ம ஒரு ஸ்பெஷல், நம்ம கீர்த்திய பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மேன்மையுமாய் வைக்கிற தேவன். நம்ம மேன்மையானவர்கள். நம்ம அந்த பெத்லெகேமின் ஒளிமுக வாசல் இருக்கிற அந்த கிணறு போல ஒரு நல்ல ஒரு இனிமையான தண்ணீர் எங்க இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளின் நேரங்களில் இருந்தாலும் நம்ம வாஞ்சிக்கணுங்க. நம்மளை வாஞ்சிக்கணும், நம்ம மேல அவங்களுக்கு ஒரு தாகம் உண்டாகணும், நம்மளை தேடணும். அவங்க மற்றவர்கள் நம்மை தேடி வருவன். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு மேன்மையான குணங்களை கொண்டவர்களாய் அப்படிப்பட்ட அந்த கிணற்று தண்ணீர் மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அடுத்ததாக ஒரு ஒளிமுக வாசலை நான் காண்பித்து தர விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒளிமுக வாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 1000 புறப்பட்டார்கள். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். அப்போ யுத்தம் செய்ய ஒளிமுக வாசலில் இருந்து ஜனங்கள் 100 1000 புறப்படுகிறார்கள்.
என்னவோ நமக்கு விரோதமா யுத்தம் வந்துச்சு, நமக்கு விரோதமா எழும்பிட்டாங்க, சொந்த குடும்பத்திலேயே சொந்த பிள்ளைகளை எழும்பிட்டாங்க, இதை நாம ஏற்றுக்கொள்வோம், இதுதான், இதை நம்ம சகிக்க வேண்டியது என்று அவன் அவன் அப்படியே விட்டு கொடுக்கவில்லை. அங்க யுத்தம் செய்ய அவங்க ஜனங்கள் 100 ஆயிரமாகவும் அந்த ஒளிமுக வாசலிருந்து புறப்பட்டார்கள். பாருங்க, தாவீதின் சேனைகள் புறப்பட்டது. நம்ம வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரும், அநேக சோதனைகள் வரும். ஆனா யுத்தத்துக்கு அணியாய புறப்படுகிற தேவ ஜனங்களை பண்ணுகிற ஒளிமுக வாசலின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில தேவைங்க. என்ன வந்தாலும் வரட்டும், ஏதோ நடக்குது, நடந்துட்டு போட்டோம், நான் என்ன செய்ய முடியும், என் கை மீறி போய்விட்டது, என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு இல்லை. நம்ம முழங்கால் இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம சத்துரு ஒரு நாளும் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. கத்த சொல்லிக்க, சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர்கள் வெட்கமடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு கூட பேசுவாங்கன்னு கத்த சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போகவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக யுத்தம் செய்ய புறப்பட்டோம். ஒருவேளை மாம்ச பிரகாரமான யுத்தங்கள் அல்ல, ஒருவேளை அந்த நாளிலே பிசிக்கலா பேட்டில் ஃபீல்டு இருந்தது. ஆனா இந்த நாளில நம்ம முழங்கால முழங்கால் யுத்தம் செய்யணும். முழங்கால் யுத்தம் செய்யணுங்க. எனக்கு விரோதமா குடும்பத்தார் எழும்புறாங்க, இவங்க எழும்புறாங்க, அக்கம் பக்கம் எழும்புறாங்க, சபை விசுவாசிகள் எழும்புறாங்க, அவர்களோட நான் பிசிக்கலா சண்டை போடுவேன் இல்லை. நம்ம முழங்கால் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு பெரிய ஆயுதம். அந்த நாள்ல ஒளிமுக வாசல் ஜனங்கள் 100 ஆயிரமாய் அணியாய் புறப்பட்டாங்க யுத்தம் செய்ய. விரோதமாய் வருகிற சத்துருவோட எதிர்த்து போரிட்டு தாவீதின் சிங்காசனத்தை நிலைப்படுத்தும்படியாய் ஜனங்கள் அந்த ஒளிமுக வாசலிருந்து புறப்பட்டாங்க. இந்த நாளிலே போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போக கூடாது. அந்த யுத்தம் செய்ய புறப்படுகிற அனுபவம் உள்ள அந்த ஒளிமுக வாசல் நமக்கு வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் சத்துருவை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். தாவீதின் சிங்காசனத்தை நிலைப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். கர்த்தர் நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்ல முடியும். ஆனா நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். நீங்க சொன்னீங்களேப்பா, கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய்ன்னு சொன்னீங்களேப்பா, நான் விசேஷத்தவர்களா தான் இருக்கணும், நான் மற்றவர்களுக்கு முன்பாக நான் முடங்கி போக கூடாது ஆண்டவரே என்று சொல்லி முழங்காலை முடக்கி நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரணுகளை நிர்மூலமாக ஏற்ற தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. மாம்சத்திலே போராடாதீங்க, வாயில சண்டை போடாதீங்க, முழங்கால முடக்குங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யறவங்க கூட இருந்தா நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். நம்ம சத்துருக்களுக்கு தான் வெட்கம், நமக்கு ஒரு நாள் வெட்கம் இல்லை. நம்ம வெட்கமடையாமல், நம்ம நாணமடையாமல் ஒளிமுக வாசலே சத்துருக்களோடு கூட பேசுகிறவர்கள் நம்ம. அல்லேலூயா. யுத்தம் செய்ய நம்ம புறப்படணும். ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு ஒளிமுக வாசலை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 7:3. இங்க பாருங்க, இங்க 4 குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசலில் இருக்கிறாங்க. சீரியர் முற்றுகை போட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல பஞ்சம், அந்த இடத்துல பயங்கரமான பஞ்சம் இஸ்ரவேலிலே. அப்போ எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார், நாளைக்கு இந்த நேரத்துல இப்படியாய் ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டார். அப்போ ஒரு பிரதானி நம்பலாத. ஆனா அந்த ஒளிமுக வாசல்ல 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அப்போ அவங்க பஞ்சத்தை நிமித்தம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, உள்ள போனாலும் நம்ம பஞ்சத்துல சாவோம், எதிரில போனாலும் அவங்க கையில மடிந்து போகணும் பயமா இருக்கு, அதனால துணிஞ்சு நம்ம சத்துருக்களின் பாளையத்துக்குள்ளே போவோம் என்று அவர்கள் சத்துருக்களின் பாளையத்துக்கு வந்தபோது அங்க சீரியருடைய இராணுவத்துக்கு கர்த்தர் பயங்கரமான இரைச்சலை கேட்க பண்ணினதுனால குதிரைகளின் இரைச்சலையும் ரதங்களின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்கப்படுறதுனால இவங்க இஸ்ரவேல் ஜனங்க நிறைய ராஜாக்களை, எகிப்தின் ராஜாக்களை, ஏத்திரின் ராஜாக்களை நமக்கு விரோதமாக கூலி பொருத்தி கொண்டு சண்டைக்கு வராங்கன்னு பயந்து போய் எல்லாத்தையும் அப்படியே தட்டு முட்டுக்களை எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு அப்படியே உயிர் தப்ப ஓடி போயிட்டாங்க. அப்போ இந்த குஷ்டரோகிகள் இதை பார்க்கிறாங்க. அந்த பாளையத்துல எல்லா கூடாரங்களும் காலியா இருக்கு, எல்லா பொருட்களும் அப்படியே இருக்குது. அப்போ அதை பார்த்து விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், உடனே போய் இது நற்செய்தி அறிவிக்கிற நாள்,
மௌனமா இருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும். பொழுது விடிஞ்சு பின்னாடி போலான்னு கூட இல்லை, அந்த ராக்கால நேரத்திலேயே அவர்கள் போய் அந்த ராஜாவுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். ராஜா அதை செக் பண்ணிட்ட பின்பாக உடனே அந்த சீரியரை அவர்கள் துரத்தி கொண்டு போய் அந்த பாளையத்தெல்லாம் அப்படியாய் கொள்ளையடித்தார்கள் பாருங்க. அப்ப பாருங்க, அந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த ஒளிமுக வாசலில இருந்து அவங்க சொல்றாங்க, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த ஒளிமுக வாசல்ல நின்று நம்ம சொல்லணும், இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நம்ம பஞ்சத்துல சாக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக ஜீவனை தந்த ஒரு தேவாதி தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துன்ற நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். நீங்க உங்க கஷ்டத்திலேயே நீங்க மடிந்து போக வேண்டியது கிடையாது. உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார், சத்துருக்களோட யுத்தம் பண்ண ஒருத்தர் இருக்கிறார், உங்களை விடுவிக்க ஒருத்தர் இருக்கிறான்ற நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள் இது. பொழுது விடிய மட்டும் நாம் அமர்ந்தோம்னா குற்றம் நம்ம மேல சுமரும். மக்கள் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க இந்த தேசத்துல. நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் நமக்கு புறப்பட்ட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த 4 குஷ்டரோகிகள் சொன்னாங்க, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். பொழுது முடிய மட்டும் நம்ம காத்திருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும். குற்றம் நம்ம மேல சுமரும். இந்த நாளில இயேசுவை ருசி பார்த்தவர்களா, இயேசுனுடைய அன்பை ருசித்தவர்களா, இயேசுவிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றவர்களாய், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்தவர்களாய் நாம இருக்கிறோம். எவ்வளோ காரியங்களை, எவ்வளோ மெசேஜஸ் கேட்டுக்கிறோம், எவ்வளோ நம்ம ஜெபங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா நற்செய்தி அறிவிக்க மட்டும் நம்ம கிளம்ப நமக்கு தயக்கமா இருக்கு. இந்த நாளில ஒருவேளை நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அநேக காரியங்களுக்கு நம்ம பயப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது அல்லவா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிடுன்னு எனக்கு ஐயோன்னு பவுல் சொல்றாரே. சுவிசேஷம் சொல்லாம ஒரு நாளும் நம்ம இருக்கக்கூடாதுங்க. எஸ்ன்ற ஒரு தெய்வம் உங்களை நேசிக்கிறார். எஸ்ன்ற ஒரு தெய்வம் உங்களுக்காக மறிச்சாரு, ஜீவனை தந்தார். உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தோடு ஒன்று ஏற்படுத்தி வச்சு அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களை அழைத்து கொண்டு போக அவர் வரப்போகிறார். நீ ஆயத்தப்படு, பரிசுத்தமாக அவருடைய வழியிலே நட என்று நாம மற்றவர்களுக்கு சொல்ல அந்த நற்செய்தி அறிவிக்கிற அந்த ஒளிமுக வாசல் அனுபவம் நமக்கு இந்த நாட்களிலே தேவைங்க. எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கோம் கர்த்தரிலிருந்து. ஆனா அந்த நன்மைகளை நம்ம சாட்சியை அறிவிக்கிறோமா? அந்த இயேசுவை குறித்து நம்ம பிரசித்தம் பண்றோமா? இல்லைன்னா குஷ்டரோகிகள் சொன்னபடி குற்றம் நம்ம மேல சுமரும். அதெல்லாம் ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய வேலை, அதெல்லாம் எவஞ்சலிஸ்ட் செய்ய வேண்டிய வேலை, அதெல்லாம் தீர்க்கதரிசிகள் செய்ய வேண்டிய வேலை. நான் விசுவாசி, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தருக்கு ஒழுங்கா எல்லாவற்றையும் கொடுக்குறேன், கர்த்தருடைய காரியங்களை ஒழுங்கா நடக்கிறேன், இது போதும் என்ற மனநிலைமையோடு காணப்படும் என்றால் அந்த 4 குஷ்டரோகிகளை நம்ம பார்த்து கையை நீட்டி சொல்றாங்க. இந்த நாள் இது பொழுது விடிய மட்டும் காத்திருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும். குற்றம் நம்ம மேல சுமரும். அவங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நற்செய்தியை அறிவிக்க நம்மளால இயன்ற மட்டும் நம்ம அதற்காக பிரயாசப்படணும். நற்செய்தியை அறிவிக்கிறவங்கள நம்ம தாங்கணும். எத்தனையோ வட இந்திய பகுதிகளில் எவ்வளோ மிஷினரிகள் ஜீவனை ஊற்றி ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. அவங்கள தாங்க நம்ம கரத்தை நீட்டணும். நற்செய்தியை அறிவிக்கணும். போ அல்லது அனுப்பு என்று ஒரு ஒரு சுவிசேஷ இயக்கத்தின் ஒரு முழக்கம். ஒண்ணு நம்ம போனோம், இல்லைன்னா அனுப்பணும். நற்செய்தியை அறிவிக்காம நம்ம இருந்தோம்னா குற்றம் நம்ம மேல சுமரும். நற்செய்தியை அறிவிக்கிற அந்த ஒளிமுக வாசலின் அனுபவம் இந்த நாளில நமக்கு தேவை. ஒளிமுக வாசலிலே அவர்கள் சத்துருக்களோடு கூட நாணம் அடையாமல் பேசுவார்கள். சத்துருக்களுக்கு தான் வெட்கத்தை கர்த்தர் உடுத்திப்பார், நமக்கு கிடையாது. நம்ம நாணம் அடையாம, நம்ம வெட்கப்படாம சத்துருக்களோட கூட ஒளிமுக வாசலிலே பேசுவோம். எப்ப பேசுவோம்னா, இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் ஒரு 7 காரியங்களே நான் இந்த நாளில உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அந்த 7 ஒளிமுக வாசலின் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒளிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றார். போவாஸ் அழகா நியாயத்தை நிலைப்படுத்தணும். எனக்கு பிரியமா இருக்கு, என்னை தேடி வரா அப்படி சொல்லாம, இல்ல பிரமாணத்தின்படி என்னிலும் கிட்டின உறவின் முறையான ஒருவர் இருக்கிறான், அவன் உன்னை ஏற்றுக்கொள்ளல, நான் ஏற்றுக்கொள்ள. அப்போ என்னதான் காரியம் நான் வாய்த்தாலும் தேவனுடைய பிரமாணத்தின்படி இது இருக்கிறதா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதா நம்முடைய வழிகளை நம்ம காத்து கொண்டவர்களாய் நடக்கிற அந்த நியாயத்தை நிலைப்படுத்துகிற ஒளிமுக வாசலின் அந்த அனுபவம் நமக்கு தேவைங்க. அப்பொழுதுதான் நம்ம சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறப்பார். ஹல்லேலூயா. அப்பதான் இயேசு கிறிஸ்து நம்ம அவரை உருவாக்குகிற ஒரு நீதிமானாய் நம்ம மாறுவோம். யெகூ என்பவன் அந்த 70 ஆகாபின் ராஜகுமாரின் தலைகளை 2 குவியலாக அந்த ஒளிமுக வாசல்ல பிரம்மாண்டமாக அவன் அப்படியே அடுக்கி வைத்தான், குவியலாக குவித்து வைத்தான். பார்க்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார் என்பதை அறிவிக்க வண்ணமாக சாட்சியாய் துன்மார்க்கர் சந்ததி எப்படி அறுப்புண்டு போகும் என்பதற்கு சாட்சியாக கர்த்தர் சரி கட்டுகிற தேவன்.
கிரியைகளுக்கு தக்க பலனை தருகிற தேவன். அவங்க சந்ததி நம்ம எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த வார்த்தையை அவன் விளங்க பண்ணும்படியாய் அவன் ஒளிமுக வாசலில் அந்த 70 ராஜகுமாருடைய தலைகளை அவன் அப்படியே எக்ஸிபிட் பண்ணி வச்சான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை ஜனங்க நடுவுல நம்ம பிரசித்தம் பண்ண அறிவிக்க சாட்சியாக அறிவிக்கிற அந்த ஒளிமுக வாசலின் அனுபவம் இந்த நாளில் நமக்கு தேவை. சமாரியாவின் ஒளிமுக வாசலிலே யோசபாத் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் ராஜவஸ்திரம் தரித்தவர்களாய் அந்த சிங்காசனம் போட்டு அமர்ந்து கொண்டாங்க. சகல தீர்க்கதரிசிகளும் அந்த சமாரியாவின் ஒளிமுக வாசலிலே வந்து நின்று அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. மிகையா என்பவன் மாத்திரம் சரியான தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்ப அந்த ராஜாக்கள் யோசபாத் கேட்டான், இந்த தவறான தீர்க்கதரிசிகள் சொன்ன போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள், இவர்களை தவிர வேற யாரும் இல்லையா? சரியான ஒரு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரணுமே என்ற அந்த ராஜா பாருங்க, அவன் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏங்கினான். அவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நடத்துதல் என்ன, கர்த்தர் என்ன செய்ய சொல்றார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம எதையும் நம்ம செய்யக்கூடாது. தெய்வ சித்தமா கர்த்தர் பேசணும், நம்ம கூட தீர்க்கதரிசிகளோடு கூட பேசணும், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசணும், வசனத்தின் மூலமாய் பேச வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் எனக்கு பிடிக்குது, எனக்கு இது வாய்க்குதுன்னு செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அதுல வருதா, 2 அல்லது 3 பேருடைய சாட்சிகள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் வருகிறதா, அப்படியாய் பேசணும். வசனத்தின் மூலமாய் பேசணும், இல்ல தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசணும். அப்படியாய் கர்த்தர் நம்முடைய உள்ளான ஆவியில ஏவுதல் கொடுத்து பேசணும். கர்த்தருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்கிற ஒரு ஒளிமுக வாசலின் அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த சாரிபத் விதவை ஒளிமுக வாசலிலே விறகு பொறுக்கி கொண்டிருந்து தேவ ஊழியக்காரன் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி அவர் சொன்னபடியே செய்தா பாருங்க. அந்த ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற அந்த ஒளிமுக வாசலின் அனுபவம் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பெத்லகேம் ஒளிமுக வாசலில் இருந்த அந்த கிணத்து தண்ணீர் அவ்வளோ ஒரு விசேஷித்ததா இருந்தபடினால் தாவீது அந்த போராட்டமான சூழ்நிலையிலும் அந்த கிணத்து தண்ணி மேல ஆவல் கொண்டான் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்தவர்களாய் நம்ம இருக்கணும். அந்த அப்படிப்பட்ட அந்த ஒளிமுக வாசலின் அந்த கிணறு தண்ணீரை கொண்ட ஒளிமுக வாசலின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படணும். நமக்காக எல்லாரும் வாஞ்சிக்கணும். இந்த இந்த இவர்கள் விசேஷத்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில வேணும், இவங்க என் வாழ்க்கையில இடைப்படணும், எனக்கு இவங்க அட்வைஸ் பண்ணணும், இவங்க எனக்காக ஜெபிக்கணும், இப்படி சொல்லி நம்மை நாடி வர வேண்டும். அப்படி ஒரு விசேஷித்த தன்மையுடைய அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாய் நம்ம மாறும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஒளிமுக வாசலிலே யுத்தம் பண்ணும்படியாய் 100 அணியணியாகவும் புறப்பட்டார்கள். சத்துருக்கள் எதிர்த்து வரும்போது சோர்ந்து போகவே கூடாது. முழங்கால் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் நம்ம புறப்படுறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஒளிமுக வாசலில் இருந்த குஷ்டரோகிகள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாளில் அமைதியா இருந்தா, மௌனமா இருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும் என்ற வார்த்தையின்படியாய் நற்செய்தி அறிவிக்கிற அந்த ஒளிமுக வாசலின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாசல்கள் நம்ம இந்த ஒளிமுக வாசலின் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்பட்டால் மாத்திரமே ஒளிமுக வாசலிலே நம்ம நாணமடையாமல் சத்துருக்களோடு பேசுவோம். நாணமடையாமல் பேசுவோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பேசினாங்க, எங்க தேவன் பெரியவர், எங்களை தப்புவிப்பார். தாவீது கோலியாத்திடம் பேசணும், கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல. தாவீது தைரியமா பேசணும். தேவ பிள்ளைகள் தைரியமா அறிக்கை செய்து பேசினாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக அவங்க வெட்கப்படவே இல்லைங்க. நாணமடையாமல் அவர்கள் சத்துருக்களுடைய ஒளிமுக வாசலிலே பேசினாங்க. அவங்க சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து விட்டார் தேவன். அவங்க தலையில கிரீடம் பூக்க செய்தார். ஹல்லேலூயா. இந்த ஒளிமுக வாசல்களின் அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதனாலே நாங்க தியானித்த இந்த எல்லா ஒளிமுக வாசலின் அனுபவங்கள் எங்க வாழ்க்கையில உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன் நீங்க எங்களுக்கு வாக்கு பண்ணீங்கப்பா. ஒளிமுக வாசலிலே நாணமடையாமல் சத்துருக்களோட பேசுவாங்க நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்க நாணமடையாமல் வெட்கப்படாமல் சத்துருக்களோட ஒளிமுக வாசலிலே பேசத்தக்கதான அப்பா இப்படிப்பட்ட ஒளிமுக வாசல்களின் அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறையா தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ஆவியானுடைய நடத்துதல் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேவன் நடத்துதல் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே தேவன் எங்களை நடத்த முடிய காத்திருந்து பெற்றுக்கொள்கிற அந்த ஒளிமுக வாசலின் அனுபவம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே.
தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, sister. Praise the Lord, sister. Thank you so much, sister. Thank you. Praise the Lord. கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் மூலமாய் கொடுத்ததான இந்த நல் வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஒலிமுக வாசலை குறித்து ஒலிமுக வாசலின் சத்துருக்களோடு பேசுகிற ஒரு அனுபவம், அந்த காரியத்தை குறித்து 7 காரியங்களை இந்த நாளிலே நீங்க பேசி இந்த காரியங்களுக்கான ஒரு விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையாகவே இந்த ஒலிமுக வாசல் அந்த அனுபவங்கள் தெய்வ பிள்ளைகளாகிய விசேஷமாய் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே இணைந்திருக்கிறதான நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே நமக்கு கொடுப்பாராக. நாம் யாவரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக அவருடைய சமூகத்திலே நாம் அப்படியாய் தேவ சமூகத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா? எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். உண்மையாகவே ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்திலே இனி வரும் நாட்களிலே கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற போகிறார். ஆகையால் தான் தொடர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை வைத்து அதிலுள்ள ஆழங்களை ஆண்டவர் ஒவ்வொருவரின் மூலமாகவும் வெளிப்படுத்தி நாம் அவைகளை கை கொள்ள வேண்டும் என்றும் அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். திடீரென்றுதான் சகோதரியினிடத்திலே கேட்டபோது உடனடியாக அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவர்கள் ஒரு பிஸியான ஒரு ஊழியக்கார சகோதரி, சபையிலே பாஸ்டர்மாவா இருக்கிறாங்க. அநேக ஊழியங்கள் அவர்களுக்கு உண்டு, மாலை கூட்டங்கள், காலை ஆராதனைகள், பல காரியங்கள். ஆனாலும் கேட்ட உடனேயே அவர்கள் ஒத்துக்கொண்டு இன்றைக்கு மாலை நம்மத்திலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, ஆழமான ஒரு சத்தியத்தை, 7 அனுபவங்கள், இந்த ஒலிமுக வாசலின் அனுபவம் இன்னும் அநேகம் இருக்கும். ஆனால் இந்த 7 அனுபவங்கள், 7 என்பது பூரணத்தை குறிக்கிறதா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலுமே நாம் 7 என்கிறதான ஒரு எண்ணை நாம் பார்க்கிறோம். 7 குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், 7 சபைகள், 7 முத்திரைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலே அநேக 7களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது பூரணப்பட்ட முடிவு இருக்கிறதான ஒரு புஸ்தகமாக, வரும் காலத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை சொல்லுகிறதான புஸ்தகமாக அது இருக்கிறவை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் என்று சொன்னால், சத்துருக்களுக்கு ஒரு அழிவையும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கிரீடம் பூக்குதலும் உண்டாயிருக்கிறதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த 7 விதமான அனுபவங்களையும் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். நியாயத்தை நிலைநாட்டு கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் போது அதற்கு சாட்சியாக நாம் நிற்க வேண்டும். சில நேரங்களிலே சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா எதை சாட்சி சொல்றது அப்படின்னு அநேகர் கேட்கிறது உண்டு. என்னத்த சாட்சி சொல்லணும்? அப்படி நம்ம ஜீவனோடு இருக்கிறதே ஒரு பெரிய சாட்சி அல்லவா? அதை விட பெரிய சாட்சி என்ன? நாம் விசேஷித்தவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமே, அதுவே ஒரு பெரிய சாட்சி அல்லவா? இன்னும் எத்தனை எத்தனை நன்மைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறாரே, அதெல்லாம் நமக்கு சாட்சி. நாமே சாட்சிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர்கள் முழக்கமிட்டார்கள்.
இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்களே சாட்சி. அதுவரைக்கும் பயந்திருந்தவர்கள் தைரியமாய் சொல்கிறார், நாங்கள் தான் சாட்சி. இதுக்கு கர்த்தர் நம்ம எல்லாம் சாட்சிகளாய் நிறுத்த வேண்டும். நம்முடைய ஜீவியமே ஒரு சாட்சி, நாம் சொல்லுகிறது ஒரு சாட்சி, நாம் போகிறது நடக்கிறது நடமாடும் நிருபங்கள், நாம் எழுதப்பட்ட நிருபங்களால் வாசிக்கப்படத்தக்கதாக, கடந்து ஓடுகிறவன் வாசிக்கத்தக்கதாக அதை தீர்க்கமாய் வரை என்று நம் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். அதை எழுதி வைக்க வேண்டும். ஒரு வசனத்தை ஒரு கார்ல, ஒரு பைக்ல அல்லது வீடுகளிலே வைத்துக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, நாமே நடமாடும் வசனங்கள். நம்மை பார்க்கும்போது அவர்கள் சொல்லணும், இவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கர்த்தருமோடே கூட இருக்கிறார் என்று. சத்துருக்கள் வந்து யார் ஈசாக்கும் அவருடைய வேலைக்காரன் தோண்டின துறவுகளை தூற்றி போட்டார்களோ, மூடி போட்டார்களோ, அதுக்கு விரோதமாக எழும்பி அவனை விரட்டி கொண்டிருந்தார்களோ, அவர்கள் தான் வந்து சொன்னார்கள், கர்த்தருமோடே கூட இருக்கிறார். நம்மிடத்திலும் அந்த சாட்சி காணப்பட வேண்டும், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு ஒளிமுக வாசல், ஆண்டவருடைய நடத்துதல். இந்த வாழ்க்கையிலே எப்படி ஆண்டவர் நடத்துகிறார்? கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசும். தேவ ஊழியக்காரன் தீர்க்கதரிசிகள் நம்மோடு கூட பேசுவார். அந்த நடத்துதலிலே நாம் நடத்தோம். அந்த நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் இதை செய்யாதே என்று, ஆனால் நாம் அதை செய்து கொண்டேதான் இருக்கிறோம். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இது உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லும் போது, ஐயோ அது எனக்கு வசதியா இருக்கிறதே, அது எனக்கு போதுமானதா இருக்கிறதே, என் பிள்ளைகளுக்கு ஏற்றதா இருக்கிறதே என்று அதை நாம் விடுவதற்கு மனமில்லாமல் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் வெட்கமடையும்படி அதற்கு கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை தேவ மனுஷர் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் வரும்போது இந்த வார்த்தையை கனம் பண்ணி அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இந்த ஒலிமுக வாசலின் அனுபவம் கற்றுக் கொடுக்க. விசேஷித்த தண்ணீர், விசேஷித்தவர்கள் நம்மை பார்த்துதான் அநேகர் கிறிஸ்துவண்டை வருவது. யுத்தத்திற்கு புறப்படுகிறவர்கள் அநேகருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? நரகத்திலே தள்ளப்படுவோம் என்ற அர்த்தம். அங்கேதான் ஐயோ என்ற குரல் கேட்கும். ஐயோ இந்த நெருப்பு எரிகிறதே, ஐயோ புழுக்கள் என் படுக்கையாய் மாறிவிட்டது, ஐயோ ஐயோ என்ற குரல் எங்கே கேட்கும்? அது நரகத்தில், அக்கினி கடலிலே தான் அது கேட்கும். இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காமற் போனால் நமக்கு ஐயோ, நமக்கு நரகம்தான். என்னதான் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், யாருக்கும் தீங்கு செய்யாமல் தான தர்மங்களை செய்து நல்ல வேதம் வாசித்து நல்ல ஜெபம் பண்ணுகிறவனாய் நான் இருக்கிறேன். ஆனால் ஒருவருக்கு கூட என் இயேசு நல்லவர், என் இயேசு எனக்கு இதை செய்தார், உனக்கும் செய்வார் என்று ஒரு நாளும் சொல்லாமல் இருப்பேனானால் எனக்கு நரகம்தான். நாம் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய், அன்னைக்கு குஷ்டரோகிகளுடைய நிலைமை என்னவென்று நாம் வேதத்திலே வாசிக்கும்போது, அவர்கள் தலையை மூடிக்கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு அவர்கள் சத்தமிட வேண்டும், தீட்டு தீட்டு என்று. அவர்கள் இருக்கிற பகுதி அது தீட்டான பகுதி, அங்கே யாரும் பொதுமக்கள் வந்து விடக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் வந்து நற்செய்தி சொல்லுகிறார்.
அவர்கள் பொதுவான இடங்களுக்கு வரக்கூடாது, ஜனங்கள் மத்தியிலே வரக்கூடாது, ராஜாவின் அரண்மனைக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் அவர்கள் இது நற்செய்தி சொல்லும் நாள். அவங்களுக்கு பசி, பேசாம சாப்பிட்டுட்டு அங்கே தூங்கி இருக்கலாம், காலகாலமா அங்க சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஒரு குஷ்டரோகிகள் அதை செய்யவில்லை. நமக்கு ஆண்டவர் ஜீவனையும் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல உறுப்புகளையும் கொடுத்திருக்கும் போது இந்த உறுப்புகள் ஆண்டவருக்காய் பிரயோஜனப்படவில்லையானால் இந்த உறுப்புகள் ஒரு நாளிலே நரகத்துக்கு தான் பிரயோஜனப்படும். இதை கடினமாய் சொல்லுவதற்கு நான் வருந்துகிறேன், ஆனால் சொல்லிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை அறிவிக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். இயேசுவின் பிறப்பை அறிவிக்கிறதற்கு உலகம் இருக்கிறது, கொண்டாட்டத்திற்கு இருக்கிறது. அடுத்த மாதத்திலே அதெல்லாம் வரும். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்ததன் நோக்கம் என்ன? எந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது இந்த வருடம் போதகர் அவருடைய சமாதான சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். மனம் புதிதாகுதலின் ஆண்டு என்று கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம். சீக்கிரமாய் வருகிறவர். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நாம் கை கொண்டு அதை அறிவிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆகையால் இந்த 7 ஒலிமுக வாசலின் அனுபவங்களை அப்பா எனக்கு தாங்கப்பா, இந்த கடைசி நாட்களிலே எனக்கு தாங்க. இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் எல்லாரும் வந்து இந்த செய்தியை கேட்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த இந்த நல்ல கர்த்தருடைய நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளிலே எங்களை ஆவிக்குள்ளாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வரவேற்பை நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல ஜெபத்தை ஏறெடுத்தோம், வாக்கு தத்த வசனங்களை வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினோம். உமக்கு ஸ்தோத்திரம். வேத பகுதியை ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். அதிலே கிரீடத்தை குறித்து வசனத்தையும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஒரு ஆராதனை வேளையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமில்லாமல் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உம்முடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறபடினாலே ஓ ஷபலதி கமரவா குரவா ஓ ரீதனம நீலதூணி வாங்குரவா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ சத்துருக்களோடு கூட ஒலிமுக வாசலிலே நாங்கள் பேசும்படியாக அவர்களை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதான அந்த முடிவுக்கு அது வரப்போகிற அப்படின்னா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ அந்த ஒளிமுக வாசலின் அனுபவங்களை அருமையான தாயாரை கொண்டு ஆண்டவரே, அருமையான ஒளியக்கார அம்மாவை கொண்டு எங்களோடு கூட பேசி நீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 காரியங்களும் எங்களிலே காணப்படட்டுமே. ஷிகாபலா தூரவாக்குறவா நியாயத்தை நிலை நாட்டுகிறவர்களாய் அந்நியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே ஓ பிரமாணத்தின்படி நடந்து ஓ ஷிமால துக்கனவரவா உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களா எங்களை நீர் மாற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் ஆண்டவரே. அந்நியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே ஓ நியாயத்தை செய்கிறவர்களாய் நாங்களும் நியாயம் செய்கிறவர்களாய் எல்லாரையும் நியாயத்துக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்துகிறவர்களாய் ஓ நீதி உள்ள நியாயாதிபதி வருவீரே. ஓ ஷிமல் அதுக்கனவரவாக்குறவா நியாயம் தீர்க்க வருகிறதுக்கு முன்னதாக
நாங்கள் நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களா எங்களை எல்லாம் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரை நிறைவேற்றும் போது அதற்கு சாட்சிகளாய் எங்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் மறந்து விடாமல் என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரி என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் மட்டுமல்ல அதற்கு சாட்சிகளாய் எங்களை நிறுத்துகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு சொல்லுகிற எங்கள் ஊழியக்காரர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவரே தேவனுடைய நடத்துதலை நாங்கள் கேட்டு நடக்கிறவர்களாய் எங்களை நீ மாற்றும். எங்கள் இஷ்டப்படி அல்ல ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிற காரியங்களே அல்ல, தேவ ஊழியக்காரர்களின் வாயில் இருந்து வருகிற வார்த்தைகளை அந்த தீர்க்க தரிசனங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அந்த தேவ நடத்துதலுக்காய் நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் உம்முடைய தேவ மனுஷர்கள் சொல்லுகிறதான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு அந்த சாரிபாத் விதவை கீழ்ப்படிந்ததினாலே சாகத்தான் போகிறேன் என்று சொன்னவள் ஆண்டவரே அந்த முதல் அடையை அவருக்கு கொடுத்ததினால் அவளும் அவள் பிள்ளை மட்டும் அல்ல அவள் குடும்பத்தார் முழுவதும் அந்த 3.5 ஆண்டுகளும் அந்த பஞ்சம் தீரும் வரையிலே தன் ஊழியக்காரரையும் போஷித்து தன்னுடைய குடும்பத்தார் யாவரும் போஷிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்கள் எல்லாருக்கும் தருகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கனம் பண்ணும் போதும் எங்கள் வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறுகிறதுக்காய் சத்துருக்களுக்கு ஆண்டவரை வெட்கத்தை உடுத்துகிறவர் சிக்காமலா தூரமாக்குறாமலமா எங்கள் தலையிலே ஆண்டவரே அந்த கிரீடம் பூக்கிறதற்காய் அந்த வெற்றியின் கிரீடம் பூக்கிறதற்காய் உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு போதும் குறைவுபடாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட செழித்தோங்குவார்கள் என்று பார்க்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷித்த தண்ணீர் வினருள்ள தண்ணீராய் நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. விசேஷித்தவர்கள் நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் ஆண்டவரை வைத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் அதை சில நேரங்களிலே மறந்தவர்களாய் ஜீவிக்கிறோம். இல்லையப்பா, எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எவ்வளவு எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீரோ அவ்வளவு விசேஷித்தவர்களாய் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக்கும். எங்களை உபயோகப்படுத்தும். யுத்தத்திற்கு புறப்படுக சேனைகளாய் ஆண்டவரே முழங்காலிலே யுத்தம் செய்கிறவர்களாய் சீமால் அதுனி மாங்குரப்பரமா தீங்கு நாளில் ஆண்டவரே எல்லா வல்லமைகளையும் நாங்கள் எதிர்த்து நிற்கவும் உம்முடைய சன்னிதானத்திலே ஜெயம் பெற்றவர்களாய் வந்து நிற்கத்தக்கதாக இந்த முழங்காலிலே யுத்தம் செய்து எல்லா விதமான அதிகாரங்கள் துரைத்தனங்கள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அந்தகார லோகாதிபதிகள் சீமால் அதுக்கனமா எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க ஆவிக்குரிய யுத்தத்தில் எங்களை நிறுத்திக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய நற்செய்தியை அறிவிக்கிறேன். ஒரு நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் என்று அந்த குஷ்டரோகிகள் ஓடி போய் சொன்னார்கள். ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல அவயவங்களை கொடுத்திருக்கு, நல்ல சுகத்தை பலத்தை ஜீவனை கொடுத்திருக்கு. இந்த ஜீவனுள்ள மட்டும் நாங்கள் ஆராதனையிலே பாடினோமே என் மூச்சு ஒடுங்கும் வரைக்கும் உமையே ஆராதிப்பேன், உமையே தொழுது கொள்ளுவேன், உமையே நான் பறைசாற்றுவேன் என்று எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட
அருமையான போதுகரம் அவரோடு கூட இடைப்பட்டு எங்களோடு பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்முடைய மகளை ஆசீர்வதிப்பீராக, இன்னும் வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்துவீராக. அவருடைய ஆண்டவரே பாஸ்டருக்காக, பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. நீ கொடுத்த நல்ல சபைக்காய், கிளை சபைகளுக்காய், நல்ல விசுவாசிகளுக்காய், ஆண்டவரே எல்லா வகையான ஊழியங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை அபரீதமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஒலிமுக வாசலின் அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே 7 அனுபவங்களும் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் அபியாசப்படுத்த, அதை கை கொண்டு நடத்த கர்த்தர் கிருபை தருவீராக. பொதுவிற்காய் ஜெபிக்கிறோம். காலையிலே இருக்கிற போராட்ட சுபத்திலே அது காலையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய மான கிருபை தருவீராக. நல்ல சுகத்தை, பலத்தை, ஜீவனை தருவீராக. ஆண்டவரே சேவிக்காக, சைனிக்கா பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இளைய மகன் அவர்களுடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிப்பிறான். தலைமுறை தலைமுறைக்கும் அவர்கள் தலையிலே ஆண்டவரே இந்த கிரீடம் போக்கத்தக்கதான் கர்த்தர் கிருபை செய்கிறான். தாழ்த்தி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.